ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நூக்குள் பொரியல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி. எல்லா பொரியலும் பண்ணுற மாதிரி தான். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு கேரட் பொரியல் பண்ணுற மாதிரி தான், ஒரு பீட்ரூட் பொரியல் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். இந்த நூக்குள் பொரியல் எதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நூக்குள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நிறைய பேருக்கு நூக்குள்னால் என்னன்னு கூட தெரியாது. அது ஒரு தெரியாத காய்கறியாகவே நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நூக்குள் ரொம்பவே ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. அதாவது ஒரு காய்கறிகளுக்கு சில காய்கறிகளுக்கு சாதாரணமாகவே அதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காய்கறி வகைகளில் சேர்ந்ததான் நூக்குள். ஏன்னா இயற்கையாகவே அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. நீங்கள் ஒரு கிரேவி நீங்கள் பயன்படுத்தும் போது கூட நீங்கள் நூக்குள் போட்டிங்கன்னா அந்த கிரேவி சாதாரணமாக செய்கிறத விட அது நூக்குள் சேர்ந்தனால கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு வெஜிடபிள். அதனால் கண்டிப்பாக நம்ம இது பொரியல் வச்சு பண்ணும் போது நம்ம நார்மல் பொரியல் பண்ணுறதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நூக்குள் சத்துக்களும் உள்ள ஒரு ரெசிபி. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும், ஒயிட் கலரில். நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நூக்குள் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் நூக்குள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்க. இந்த வெஜிடபிள் நம்ம அதிகமாக நம்ம கிரேவியில் பயன்படுத்துவோம், பொரியலாக பயன்படுத்துவோம், கூட்டில் பயன்படுத்துவோம், நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு நூக்குள் அவ்வளவா தெரியாது. அவங்களுக்கு ஒரு பொரியல் ரெசிபி மாதிரி நம்ம இப்போ நூக்குள் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க இந்த நூக்குள் பொரியல் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நூக்குள் ஏற்கனவே நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அந்த பொரியலை இன்னும் நல்ல டேஸ்டா அந்த நூக்குள் பொரியல் ரெசிபி பண்ண போறோம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நூக்குள் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல தேங்காய் துருவலை நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம கடைசியாக பயன்படுத்துவோம். ஏன்னா ஒரு பொரியலுங்கும் போது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி முடித்து எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அந்த தேங்காய் நம்ம தூவி விடுவோம். அதைத்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்ம வெறும் தேங்காய் நம்ம துருவி விட போகிறதில்ல. அந்த தேங்காய் கூடயே நம்ம மல்லி, அதுக்கப்புறமா பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம தூவி விடுறதுனால அதை நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டோம்னா திரும்ப நம்ம கடைசி சேர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த நூக்குள் பொரியலில் நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் துருவல் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்தக்கப்புறமா நம்ம பல்பூண்டு ஒரு 7 பல்பூண்டுலேருந்து ஒரு 8 பல்பூண்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே நம்ம மல்லி முழு மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம முழு மல்லி சேர்த்துக்கிட்டோம். மல்லி நீங்கள் அதிகமாக சேர்க்காதீங்க. இது மூணுமே சேர்த்தக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மூடி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் மூடும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம நீங்கள் இந்த மூணுத்தை மட்டும் வெறுமனையாக நீங்கள் முதல்ல நாங்கள் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நான் மூணுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தேங்காய், மல்லி, அதுக்கப்புறமா பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம். தேங்காய் ஏற்கனவே நம்ம துருவினது, அதனால் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா மல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அரைப்படாது. நம்ம வெறுமனையாக அரைக்கும் போதே மல்லி கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மையாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. லைட்டாக மல்லி உங்களுக்கு கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். ஆனால் பூண்டு நல்லா அரைப்பட்டுரும். இந்த லெவலுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த லெவலுக்கே நீங்கள் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக நம்ம நூக்குள் பொரியல் பண்ணி முடிச்சக்கப்புறமா நான் முதல்ல சொன்ன மாதிரி தூவி விட்டுக்கிடலாம். பொரியலுக்கு நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய கடாயெலாம் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நான் எதுக்காண்டி பயன்படுத்துகிறேன்னா அது ஒரு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் பொரியலுக்கு தரும். இந்த இடத்துல நீங்கள் கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அது நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம தாளிப்புக்கு அதாவது பொரியலுக்கு தாளிப்புக்கு எப்போவுமே போடுற கடுகு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடுகு சேர்த்தக்கப்புறமா
உளுந்து வந்து உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து, அந்த உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து தொளி உளுந்து கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். உளுந்து வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தாளிப்பு பொரியல் அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து சேர்க்க மாட்டீங்க. கடலைப்பருப்பு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தாளிப்புக்கு பொறுத்த வரைக்கும், பொரியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் ஒரு பொரியலுக்கு. அதே நேரத்தில் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது 4த்தையுமே சேர்த்து இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 30லிருந்து ஒரு 50 செகண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்டவ்வை மாற்றிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ரொம்ப வந்து நல்லா வதங்கணும், கடலைப்பருப்புலாம் நல்லா வேகிற அளவுக்கு வதங்கணும் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம பொரியல் வந்து இன்னும் ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். நூக்குலெல்லாம் வேக வைக்கணும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வந்து வெந்துடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 40 செகண்டுக்கு நல்லா அந்த கடுகு எல்லாம் நல்லா பொரிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம அடுத்து தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 40லேருந்து 50 செகண்டுக்கு நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இது 4த்தையுமே வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். காஞ்ச மிளகா வந்து 2ஆக கிள்ளி வந்து சேர்த்துருக்கேன். முழுசாக வந்து சேர்க்காதீங்க. 3 காஞ்ச மிளகா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை இலை வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இது 2த்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையில வந்து நல்லா வந்து எண்ணெய் லைட்டா சூடா இருக்கிறனால நல்லா வந்து பொரியுது. அதே நேரத்தில் ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. 10 செகண்டுக்கு நம்ம வதக்கி முடிச்சக்கப்புறமாவே நம்ம வந்து நூக்குல வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப வந்து எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கருவேப்பிலையில வந்து நம்மளுக்கு கருத்துரும். அதனால் நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கு லைட்டாக வதக்கிட்டீங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. அதே நேரத்தில் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் நூக்குள் வந்து சேர்த்துக்கிறேன். நூக்குள் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். நூக்குள் வந்து நான் ஒரு 3 நூக்குள் வந்து எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ வந்து நூக்குள் இருக்கும். நூக்குளை வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காண்டினா நம்ம எவ்வளோ சின்ன சைஸஸாக நம்ம கட் பண்ணுறோனோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து ஈஸியாக வந்து குக்கும் பண்ணிடலாம். ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. சீக்கிரமாக வந்து வெந்துடும். பெரிய பெரிய துண்டுகளாக நீங்கள் வச்சிங்கன்னா எடுத்து சாப்பிடும் போதும் பெரிய துண்டுகளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு குக்கிங் டைமும் நம்மளுக்கு கூடும். ஏன்னா சைஸ் பெருசாக ஆக அது வந்து வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். தண்ணியும் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அது எதுவுமே வேண்டாம். நம்மளுக்கு பொரியலுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலே போதும். அதனால் இந்த அளவுக்கு சின்ன சைஸஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஒரு 3 நூக்குள் வந்து எடுத்துருக்கேன். அது வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸஸாக எடுத்துருக்கேன். வெயிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோ நூக்குள். இந்த 1/2 கிலோ நூக்குளையும் கட் பண்ணி வச்சதை அப்படியே வந்து நான் அந்த கடாயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடாயில் சேர்த்து நம்ம கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது எல்லாத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயும் நல்லா நம்ம ஊற்றிருக்கோம். அது கூடயும் நல்லா வந்து நம்ம வதக்கி விடணும். இந்த எண்ணெயோட நூக்குள் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் எல்லாமே நூக்குள்ள நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து மாறும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம ட்ரையாக வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அதுவே போதுமானது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா எல்லா சைடும் நூக்குள் வந்து படுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நூக்குள் சேர்த்து எண்ணெயோட ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து வதக்கி முடிச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பொடிகள், இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சேர்த்துருக்கேன். அந்த பச்சை மிளகாவை சேர்த்து ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து இந்த பொரியலுக்கு தேவையான நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். பொரியலை பொறுத்த வரைக்கும் மசாலா பெருசாக எதுவுமே கிடையாது. உப்பு, நம்மளுக்கு உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைனா திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து வேக வைக்கும் போது அதோட காரம் வந்து நூக்குள்ள வந்து கண்டிப்பாக இறங்கும். அதனால நீங்கள் வந்து மிளகா வத்தல் பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக ஆயிராமல்.
அதனால நீங்க வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது ஒரு 3/4வாசி வெந்தக்கப்புறமா நம்ம ஒரு நூக்கல் எடுத்து பார்த்து காரம் போதுமா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதிகமா சேர்த்துட வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 3ஏ 3 தான் சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துருக்கோம், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பொடி சேர்த்துருக்கோம். இது 3ம் போதும். இது சேர்த்து நீங்க நூக்குல எல்லா சைடும் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா வந்து ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமுக்கு போயிறாதீங்க. இப்பத்திலிருந்து நம்ம ரெசிபி ஃபுல்லா முடியிற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் நம்ம வந்து இந்த நூக்கல வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமுக்கு போயிட்டோம்னா நமக்கு அடி பிடிச்சிரும். இல்லன்னா வந்து நம்மளுக்கு மொத்தமா சொதப்பிரும். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி அதிகமா சேர்க்க போறதில்ல பொரியலுக்கு. நம்ம தண்ணி இல்லாம வெறும் எண்ணெயிலேயே தான் நம்ம லைட்டா வதக்குறோம். வெறும் ஆவியிலே தான் வேக வைக்க போறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க ஃபுல்லா அந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணுங்க. இப்போ வந்து நான் நல்லா ஃபுல்லா எல்லா சைடும் மசாலா எல்லாமே நூக்குல ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இப்போ வதக்கி முடிச்சக்கப்புறமா இத வந்து வேக வைக்கணும். வேக வச்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். வேக வைக்கிறதுக்கு லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. போதும். இவ்வளோ போதும். இவ்வளோ போதும். இதிலேயே நம்ம வந்து நூக்குல வந்து வேக வச்சிடலாம். ஈஸியா வேகக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப வெஜிடபிள் வந்து ரொம்ப கஷ்டம் வேகறதுக்கு அப்படின்லாம் அந்த வெஜிடபிள் கிடையாது. ஈஸியா வந்து வெந்துரும். அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப முதல்லயே சொன்ன மாரி தான். சின்ன சின்ன சைஸஸா கட் பண்ணியிருக்கிறனால, ஒரு நம்ம ஈஸியா வந்து வேக வச்சிரலாம். ரொம்ப பெருசா நம்ம வந்து உள்ள குழம்பு கிரேவி போடுற மாரி வச்சா தான் நம்ம ஃபுல்லா தண்ணீல முங்கி வேகுற மாரி நம்ம பண்ணணும். நம்ம இதுல வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவை கிடையாது. அதனால கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நூக்கலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வந்து ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு வந்து வேக விட ஆரம்பிச்சிடலாம். நம்ம 25 நிமிஷம் வந்து வேக வைக்கோம்னா, நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஏன்னா தண்ணி கம்மியா சேர்க்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து, நீங்க வந்து நூக்கல் நல்லா வெந்துருச்சான்னு நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 தடவைக்கு அப்புறம், அதாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு வந்து நம்ம பார்க்கணும். அந்த உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கும்போது உப்பு காரம் எல்லாமே ரொம்பவே கரெக்டா இருந்தது. அதனால நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்ல. திரும்பியும் வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் ஃபுல்லா ஒரு 25 நிமிஷம் வந்து நான் நூக்குல வந்து நல்லா வந்து தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நம்ம இத வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து, அப்ப வந்து நம்மளுக்கு நூக்கல் வந்து நல்லா வெந்துருச்சான்னு நம்ம வந்து பார்க்கும்போது, நம்மளுக்கு நூக்கல் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்பவே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நூக்கல வந்து நம்ம வந்து கடைசியா வந்து தேங்காய் துருவி விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு நூக்கல் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாரியே தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 25 நிமிஷம்னா மொத்தமா 25 நிமிஷமும் மூடி போட்டு வேக வச்சுறாதீங்க. அடி பிடிச்சிரும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டு, ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு நல்லா நூக்கல் வெந்தக்கப்புறமா, நம்ம முதல்லயே அரைச்சு வச்ச அந்த தேங்காய் துருவல வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துட்டு, உடனே வந்து ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லயே தேங்காய் துருவல் எல்லாமே நல்லா வந்து அந்த நூக்கலோட ஜெல் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த நூக்கல் பொரியல் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. நூக்கல் வந்து நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வெஜிடபிள் நான் முதல்லயே சொன்ன மாரி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்ல உள்ள எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சாதாரண நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாரி சிம்பிளா பண்ணாம, இந்த மாரி நூக்கல் பொரியல் பண்ணி எல்லாருக்கும் குடுங்க. நான் இதே மாரி வேற ஒரு சூப்பரான ஒரு நல்ல வீடியோவோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.